செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி 17:50 நாழிகைக்கு, அதாவது பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அதே தினமே வாக்கியப்படியும், பொதுவாக வாக்கியத்திற்கும் திருக்கணித்துக்கும் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி வரும். ஆனால் இந்த முறை ஒரே நாளில் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை மாலை 22:22 நாழிகைக்கு, அதாவது மாலை 5:20 குருவானவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது திருக்கணிதப்படி பகல் 1 மணிக்கு, வாக்கியப்படி மாலை 5:20 குரு பேச்சு நடக்க இருக்கிறது. இந்த குரு பேச்சு மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் குரு பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், பொதுவாக குரு பகவான் ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறார். இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகப்பெரிய கிரகம் குரு கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். குரு என்றால் பொதுவாக தெய்வ பலத்தை குறிக்கிறது, குரு பலத்தை குறிக்கிறது, முன்னேற்றத்தை குறிக்கிறது, மங்களகரமான காரியங்களை குறிக்கிறது. ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஜீவகாரகன். நம்முடைய ஜீவன் சந்தோஷமாக இருப்பதற்கு குருவுடைய அருள் மிக மிக அவசியம். ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அதே தினம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் நடக்க இருக்கிறது. இந்த குரு பகவான் ஒரு வருடம் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு அதே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். நடுவில் வக்கரமும் இருக்கிறது, அஸ்தமனமும் இருக்கிறது. வக்கரம் அடைந்தாலும் அந்த குரு பகவான் வேறு ராசிக்கு போவது கிடையாது. ஆகவே வருடம் முழுவதும் ஒரே பலன்தான் நடக்கும். வக்கரம் என்று வரும்போது சிறிது அதிகமான நற்பலன்களோ தீய பலன்களோ நடக்கிறதால் சிறிது அதிகமாக நடக்குமே தவிர, குரு ராசி மாற்றம் என்பது கிடையாது. ஒரே ராசியில்தே வக்கரமடைந்து அதே ராசியிலே இருக்கிறார். ஆகவே வக்கரமடைந்தாலும் குரு பெயர்ச்சியில் பெரிய மாற்றம் இருக்கிறது. அந்த வக்கர நேரம் என்பது, குரு வக்கரம் என்பது அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்கரம் ஆரம்பித்து 4/2/2025, அதாவது அடுத்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்கரம், பொதுவாக வக்கரம் 5 மாத காலம் வக்கரமாக இருப்பார். இந்த வக்கரமாக இருந்தாலும் வேறு ராசிக்கு போகவில்லை. ஆகவே அதே ராசியில் இருப்பதனால் அதே ராசி பலன்கள் தான் நடக்குமே தவிர, வக்கரம் அடைந்து விட்டார் என்பதற்காக அதற்கு முந்தின ராசி பலன்கள் என்று நடக்கும் என்று நினைப்பது தவறான ஒரு விஷயம். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சிக்கான பலன்கள், அதாவது உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள், இந்த நட்சத்திரங்களே பிறந்த கன்னிராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து பல விதத்திலும் சிரமப்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்திற்கு வருகிறார், பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறார். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வருவது மிக மிக சிரேஷ்டமானது, உத்தமமானது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு குருபலம் வருகிறது. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கு நல்ல குருபலம் வருகிறது. அந்த குருபலத்தில் எந்த நட்சத்திரத்துக்கு எப்பொழுது குருபலம் என்று பார்த்தோமே ஆனால், உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு 14/6/2024 வெள்ளிக்கிழமை முதல் 20/8/2024 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம் உண்டு. மேலும் 28/11/2024 வியாழக்கிழமை முதல் 10/4/2025 வியாழக்கிழமை வரை குருபலம் உண்டு. இது உத்திரம் நட்சத்திரத்துக்கான குருபல காலம். அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு 1/5/2024 முதல் 14/6/2024 வரை வெள்ளிக்கிழமை வரை குருபலம் உண்டு. அடுத்து 20/8/2024 செவ்வாய்க்கிழமை முதல் 28/11/2024 வியாழக்கிழமை வரை குருபலம் உண்டு. அடுத்து 10/4/2025 முதல்
வியாழக்கிழமை முதல் 14/5/2025 செவ்வாய்க்கிழமை வரை குருபலம் உண்டு. இது ஹஸ்தம் நட்சத்திரத்திற்கான குருபல நேரம். அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1/5/2024 புதன்கிழமை முதல் 14/6/2024 வெள்ளிக்கிழமை வரை, 14/6/2024 வெள்ளிக்கிழமை முதல் 20/8/2024 செவ்வாய்க்கிழமை வரை, அடுத்து 28/11/2024 வியாழக்கிழமை முதல் 10/4/2025 வரை குருபலம் உண்டு. இது சித்திரை நட்சத்திரக்கான குருபலம். ஆக இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் திருமணம் நடந்தே தீரும். பல வருடங்களாக நீங்கள் திருமணத்திற்காக பார்த்து எதுவும் முடிவாகாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தீர்கள். நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் கைகூடி நல்ல சந்தோஷத்தையும் வளத்தையும் அனுபவிப்பீர்கள். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பதன் மூலமாக உங்கள் ராசிக்கு அவர் பார்வையிடுகிறார். இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இனிமேல் கிடைக்க இருக்கிறது. தெய்வ பலம் கூடுகிறது. நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல புத்திசாலித்தனம் இனிமேல் கிடைக்கும். புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்களுடைய இளைய சகோதரனுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் விரைவில் திருமணம் கைகூடும். அவர்கள் குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அதை சரி செய்து விட்டால் நிச்சய குழந்தை பாக்கியம் இந்த வருடம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வம்ச விருத்திக்கான காலம் இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சுக்கான காலம். ஆகிய குழந்தை பாக்கியம் அற்புதமாக இருக்கிறது. சகோதரர்கள் அனுசரணையும் உங்களுக்கு இருக்கும். இதுவரை சகோதரர்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விலகி இனிமேல் சகோதர அனுகூலம் கிடைக்கும். உங்களுடைய மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய குருபான் இதுவரை 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அதன் மூலமாக மனைவியின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தது. அந்த குறைபாடுகள் நீங்கும். தாய் தந்தையரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கும் தந்தைக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி அவர்களும் நன்மை பெறுவார்கள். பண வரவு இருக்கிறது. மேலும் தெய்வஸ்தல யாத்திரைகளை செய்து அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக நல்ல அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். புது முயற்சிகளை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். லட்சுமிகரமான காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. இந்த வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெறுவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்கள் கணவன்மார்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அந்த நோய் நொடிகள் தீர்ந்து அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். இதுவரை உங்களுக்குள் ஏதாவது கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்க பெறுவார்கள். முக்கியமாக பதவி உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. பதவி உயர்வு மூலமாக நீங்கள் நல்ல அரியர்ஸ், பழைய அரியர்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்கள் வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். தொழிலதிபர்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழிலதிபர்களுக்கு எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். எந்த பொருளை நீங்கள் பயிரிட்டாலும் அதில் நல்ல மகசூல் கிடைத்து அதன் மூலமாக நல்ல லாபத்தை அடைவீர்கள். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறக்கூடிய குரு பேச்சியாக இந்த குரு பேச்சு இருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கு குரு பேச்சின் மூலமாக 80% நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த குரு பேச்சின் மூலமாக நீங்கள் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். ஒரு முறை உங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யலாம், அல்லது வியாழக்கிழமை செய்யலாம், அல்லது இந்த குலதெய்வத்திற்கு எந்த கிழமை விசேஷமோ அந்த நாளிலே நீங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை செய்துவிட்டு வாருங்கள். மே மாதம் அல்லது ஜூன் மாதத்திற்குள் குலதெய்வ பூஜை செய்துவிட்டு வர வேண்டியது அவசியம். அவ்வாறு செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். கன்னிராசியிலே பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நல்ல நன்மைகளை அடைவதற்காக நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி.